ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 7th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, கிளைமேட்டோடைய ஆவரேஜ் கண்டிஷனில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? இதனால் சில என்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மளுடைய எர்த்தில். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிபிடேஷனில் சேஞ்சஸ் வரும். ப்ரெசிபிடேஷன்னா ரெயின்ஃபால். ஓகே. தென் வந்து சீ லெவலில் ரைஸ் ஆகும். ஓகே. எப்படின்னா, இப்போ மவுண்டெயின்ஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து ஸ்னோ வந்து உருகி கடலுக்கு போகிறதுனால இப்போ எப்படியும் ஆற்று தண்ணி வந்து கடலில் தான் போய் கலக்கும். ஸோ அப்போ அதோட சீயோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மவுண்டெயினோட கிளேஷியர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஏன்னா அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் வெதர் ரிலேட்டட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து வரும். இப்போ அதிகமாக சீ லெவல் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேபி எர்த்குவேக் இல்லைனா வெள்ளம் அந்த மாதிரி நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் டிக்ரீஸ்டு ஃபுட் செக்யூரிட்டி. இப்போ வந்து இது நிறையா ஃபார்ம் லேண்ட்ஸை வந்து அழிக்கிறதுனால என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து டிக்ரீஸ்ட் ஆயிரும். ஓகே. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி தான் இதில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது. அதுலேயும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பர்ன் பண்ணுறதுனால. ஓகேவா? இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இது வந்து எப்போ இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21st செஷனில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? யுஎன்எஃப்சிசினா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? இப்போது இந்த இதில் வந்து 21st செஷனில் 195 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து குளோபல் டெம்பரேச்சர் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிலோ 2 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மி பண்ணணும். இது வரைக்கும் இருக்கிறத விட நம்ம வந்து 2 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணணும். தென் மேக்ஸிமம் 1.5 டிகிரியாவது நம்ம கம்மி பண்ணுறதுக்கு எஃபர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்காக நிறையா லாங் டேர்மான கோல்ஸ் வந்து இதுக்காக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா கண்ட்ரீஸும் ஓகே நாங்கள் இதுக்கு அக்ரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குளோபல் டெம்பரேச்சர் வந்து ஷார்ப்பான இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒன்லி ஆஃப்டர் 1981க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே ஒரு பெரிய இன்இக்விட்டி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அந்த கிளைமேட் சேஞ்ச் ட்ரீட்டி, அதாவது பாரிஸ் ட்ரீட்டிங்கிறதுல ஒரு பெரிய இன்இக்விட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து போத் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ரெண்டுமே தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெவலப்டு நேஷன் வந்து ஆல்ரெடி இந்த டெவலப்பிங் நேஷன் அப்படிங்கிறது இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இப்போ தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிளைமேட்டை வந்து இப்போ தான் நம்ம பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? பட் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நம்மளை அழிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு முன்னாடி கிளைமேட்டை வந்து அதிகமாக வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது இந்த பேசிஸ்லேயே நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈக்குவாலிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து நம்மளை வந்து நீங்கள் கோல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறது வந்து இந்தியா மேலே ஒரு ப்ரெஷர். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோல் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்தியா எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் 4th லார்ஜஸ்ட் எமிட்டர். ஓகேவா? எதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோல்டு யூஸ் பண்ணி அதனால் வந்து நம்ம டெவலப் ஆகிறதுல நம்ம 4th எமிட்டர். ஓகேவா? இந்தியா வந்து மியர் 3% மட்டும்தான் குளோபல் எமிஷனில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேவா? வேறு யூஎஸ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 26% பண்ணுறாங்க. சைனா வந்து 13% பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட் நெகோசியேஷன் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கோலாக இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த பாரிஸ் ட்ரீட்டி வந்து அதிகமாக காசஸ், அதாவது எதனால் வந்து இந்த இது வருது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இதுக்கான சொல்யூஷனில் வந்து கரெக்டான லெவல் எஃபெக்ட் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. தென் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்களுடைய எமிஷனை ரீசனபிளான லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்களே தவிர கம்பேரபிளான லெவலில் வந்து நம்மளுக்கு வெல்பீயிங் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குளோபல் லெவலில் நம்ம யாரெல்லாம் மீட் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குளோபல் லெவலில் மீட் கன்சம்ஷனில் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறோம்னா, ஒரு வருஷத்துக்கே நம்ம இந்தியன் வந்து 4 kg மீட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பட் EU வந்து எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறவங்க ஒரு பர்சன் ஒரு வருஷத்துக்கு 68 kg வந்து மீட் சாப்பிட்றாரு. அதே மாதிரி யூஎஸில் இருக்கிறவங்க இதை விட ட்வைஸ் லெவலில் வந்து சாப்பிட்றாங்க. ஓகேவா? தென் இவங்க வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதுல 3rd லெவலில் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரீஸை தான் அதிகமாக பாதிக்கும். அதாவது இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதாவது இந்தியா வந்து இந்த நெட் ஜீரோ எமிஷனை வந்து அச்சீவ் பண்ணணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் முக்கியமானது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேவா? இப்போ அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால மட்டும்தான்
குளோபல் அளவில் அதிகமாக எமிஷன் வரும். சரியா? டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால் அவங்க வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு போயிட்டாங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் டெவலப்மெண்ட் பண்ண நிறைய இயர்ஸ் வந்து தேவைப்படும். டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு 20 வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நிறையா இயர்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வே ஃபார்வர்டு இந்த ஆத்தர் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கண்டிப்பாக ரீஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறதையும் அகாமடேட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈக்காலஜிக்கல் லிமிட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரிஃபிகபிளான மெஷராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கோஆப்ரேஷன் லெவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போது கோல் யூஸ் பண்ணி இல்லைனா பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிகமான CO2 வந்து எமிஷன் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூலாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கான டெக்னாலஜி வந்து ஷேரிங்கான லெவலில் இருக்கணும், கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி இந்த வே ஃபார்வர்டு வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து அரவிந்த் பாப்டே அவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார். பட் இப்போ வந்து ஜஸ்டிஸ் ரமணா, ஓகேவா, அவரை வந்து இப்போது சீஃப் ஜஸ்டிஸாக ஆக்குறாங்க. ஓகே, இப்போது சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுல என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்களோ ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ், ஓகேவா, இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு பார்த்துட்டிங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 124(2) கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஆர்டிக்கல் 124 வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதோட கான்ஸ்டிடியூஷன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஓகே, தென் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினலி இது வந்து 81 இருக்கும். ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 7 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஒரிஜினலி 8 பேர் இருப்பாங்க, 1+8. ஓகேவா, 1 அப்படிங்கிறது வந்து சீஃப் ஜஸ்டிஸ், 8 அப்படிங்கிறது வந்து மிச்சம் 7 அப்படிங்கிறது வந்து அதர் ஜட்ஜஸ். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து 8 தான் இருப்பாங்க, அதாவது 1+7, 1 வந்து சீஃப் ஜஸ்டிஸ், மற்ற 7 வந்து அதர் ஜட்ஜஸ். பட் இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா 34. ஓகேவா, 34னா 33 + 1, அந்த 1 வந்து சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 33 வந்து அதர் ஜட்ஜஸ். ஓகேவா, இது வந்து இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஓகே, சிஜே எப்போவும் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக தான் இருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருப்பார்ல, இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ யாராக இருக்காங்களோ அவங்க வந்து அடுத்து அவுட் கோயிங் வெளியே போயிடுவாங்களே, அந்த வெளியில் போகிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி அடுத்த யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் சீஃப் ஜஸ்டிஸாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. யார்? இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேவா, இன்கேஸ் இவருக்குமான ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, இவர் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி இவர் ஆனால் வேண்டாம் அப்படின்னாரு, இவங்க 2 பேருக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ யாருக்கிட்ட போய் இதை கேட்பாங்கன்னா கொலீஜியம் கிட்ட போய் கேட்பாங்க. ஓகேவா, கொலீஜியம் அப்படிங்கிறது வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க, ஒரு 4 பேர். ஓகேவா, அவங்க கிட்ட இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 124 கிளாஸ் 2 கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆஃப்டர் இந்த சிஜேஐ அப்புறம் வந்து யூனியன் மினிஸ்டர் இவங்ககிட்டலாம் அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கி முடிச்சதுக்கப்புறமேட்டு இது வந்து பிரசிடென்ட் கிட்ட பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த பிரைம் மினிஸ்டர் தான் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகே, இவங்களை வந்து அடுத்து நம்ம சிஜேஐயை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போ வந்து வேகன்சி இருக்குதோ அப்போ வந்து சிஜேஐ தான் இந்த ப்ரப்போசலை இனிஷியேட் பண்ணுவார். ஓகேவா, இவங்களெல்லாம் நம்ம ஜட்ஜஸாக வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சிஜேஐயோட ரெக்கமெண்டேஷன் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இவருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இந்த சிஜேஐயோட ஒப்பீனியன் அதை வந்து யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொலீஜியம் இருப்பாங்கள்ல, 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்கள்ல, இவங்களும் சேர்ந்து வந்து முடிவெடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் இந்த சிஜேஐ வரப்போகிற சிஜேஐ வந்து இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருக்கிற இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிஜேஐ வந்து இந்த கொலிஜியமோட ஒரு பார்ட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா, மேபி இப்போ சிஜேஐ வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து கேட்குறாரு. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவர்கிட்ட யார் அடுத்த ஜட்ஜாக வைக்கலாம் அப்படிங்கிறப்போ மேபி ஹைகோர்ட்டில் இருந்து யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஹைகோர்ட்லேருந்து வர்றவங்களையும் நம்ம வந்து ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிஜேஐ முடிஞ்சதுக்கு அப்புறமா யூனியன் லா மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா பிஎம் கிட்ட அதை அனுப்புவார். பிஎம் வந்து பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகேவா, அதாவது இந்த அப்பாயின்மெண்ட்டில் யாரை வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் இது நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா IMF பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, IMFங்கிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியையும் மானிட்டரி கோஆப்ரேஷனையும் ப்ரமோட் பண்ணுது. ஓகேவா, இவங்க வந்து எதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதுக்கப்புறமேட்டு எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. தென் எதை ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா குளோபல் லெவலில் இருக்கிற பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது எப்போ வந்து கன்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 1994 யுனைடெட் நேஷன் பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் இது வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேவா, இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக ஓகேவா காம்படிட்டிவ் கரன்சி டெவல்யூஷன் ஆகிறத தடுக்கிறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, கரன்சி டெவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது கிரேட் டிப்ரெஷன் வந்துடும். ஓகேவா, 1930s வந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு தடவை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஃப்ரேம்வொர்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் இவங்க இந்த ஐஎம்எஃபோட இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறது. அதுக்கப்புறமா லோன்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு அதாவது இவங்களுக்கு எப்போல்லாம் பிஓபி கிரைசிஸ் வருதோ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் இவங்களுக்கு மணி கொடுக்குறது, லோன் கொடுக்குறது. ஓகேவா, தென் இண்டிவிஜுவல் கண்ட்ரிக்கு ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடாக கோஆப்ரேஷன் கொடுக்குறது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது, அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறையா ஒர்க் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, தென் ஐஎம்எஃபோடைய ரோல் சர்வைவலன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டமில் எந்த ஒரு க்ரைசிஸும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகேவா, தென் இவங்க மெம்பர் கண்ட்ரியோடைய பாலிசிஸை நேஷனல் லெவலில், ரீஜனல் லெவலில், குளோபல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸில் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா, தென் இவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. தென் அவங்களோட பாலிசிஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகேவா, எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இது ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டு எக்கனாமிக் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எதுவும் வந்துடக்கூடாது, வல்னரபிளான, அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு க்ரைசிஸும் வரக்கூடாதுங்கிறத இல்லை வந்ததை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. தென் லிவிங் ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணுறது இவங்களுடைய முக்கியமான ஒரு ஒர்க். ஓகேவா, தென் இவங்க பீரியாடிக் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸை ரேங்க் பண்ணுவாங்க. ஓகேவா, என்னென்ன மாதிரி அவுட்கம்ஸ்லாம் இவங்க கொடுப்பாங்க, ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்கன்னா ஆஃப் குளோபல் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் இட்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், தென் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி எதில் கொடுப்பாங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், அதுக்கப்புறமேட்டு ஃபிஸ்கல் மானிட்டர் மூலமாக அவங்களோட மெம்பர் கண்ட்ரியோடைய பப்ளிக் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட்டை கண்காணிச்சுப்பாங்க. ஓகேவா, தென் எக்ஸ்டர்னல் செக்டர் ரிப்போர்ட், இதுவும் ஐஎம்எஃப் தான் கொடுப்பாங்க. அதாவது லார்ஜஸ்ட் எக்கனாமியோடைய எக்ஸ்டர்னல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது போக இவங்க வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்னு ஒன்று வெளியிடுவாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐஎம்எஃபோட ஸ்டாஃப் எக்கனாமிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸோடைய குளோபல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸை நியர் அண்ட் மீடியம் டேர்மில் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஒன்று ஏப்ரலில், இன்னொன்று அக்டோபரில். ஓகேவா, தென் குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு அசஸ்மெண்ட். ஓகேவா, எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம், தென் மார்க்கெட் அதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, தென் இப்போ இருக்கிற ஃபினான்சிங் மார்க்கெட்டை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது குளோபல் சம்மந்தமாக இப்போ எமர்ஜ் ஆகிற மார்க்கெட்டோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேவா, தென் இப்போ ஃபினான்ஷியல் ராமிஃபிகேஷனாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி விளைவுகள் எக்கனாமிக் இம்பேலன்ஸ் ஆனால் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஐஎம்எஃப் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் வெளியிட விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு WIO என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மேனேஜிங் டைவர்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ். ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் என்னென்ன மாதிரி ஹைலி சர்டைன் நடந்திருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேண்டமிக்கே ஒரு ஹைலி அன்சர்டைன் இல்லையா, இது வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது வந்ததுனால இப்போ ரீசெண்டாக குளோபலில் என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வெளியில் விட்டுருக்காங்க. குளோபல் எக்கனாமிக் அவுட்லுக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எக்கனாமிக் ரெக்கவரிஸ் நடந்துட்டு வருது, தென் டைவர்ஜிங்கும் நடந்துட்டு வருது எல்லா கண்ட்ரீஸ்லேயும், எல்லா செக்டர்ஸ்லேயும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய க்ரோத்தை எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2021 6% ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது 2022 4.4% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு 2021-2020க்கான ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் அக்டோபர் 2020 இருந்ததை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு சில லார்ஜான எக்கனாமிக்ஸ்க்கு அடிஷ்னலான ஃபிஸ்கல் சப்போர்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு 2021 செகண்ட் ஹாஃபில் வேக்சின் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடாப்டேஷன் மெக்கானிசம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் இந்தியா இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 12.5% க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 6.9% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் எமர்ஜிங் எக்கனாமிஸில் நம்மளும் ஒரு டாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஐஎம்எஃப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஐஎம்எஃபோட ரிப்போர்ட்டில்
தென் இது என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் மோஸ்ட்லி எப்போ நடக்கும்னா சம்மரில் கூட நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ காஞ்ச இலையெல்லாம் கீழே கிடக்கும், அது ஒன்றுக்கு உரசி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தீ பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, குட்டி லைட்டான ஸ்பார்க் இருந்தால் கூட அது ஒரு பெரிய காட்டையே அழிச்சிடும் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டில் இருக்கிற எல்லா வெஜிடேஷன் கவரும் அழிஞ்சிடும், தென் பயோடைவர்சிட்டியும் பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. இதுக்கு முக்கியமான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று நேச்சுரல் காஸ், இன்னொன்று வந்து மேன்மேட் காஸ். ஓகே, நேச்சுரல் காஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லைட்னிங் சொல்கிறாங்க. ஓகேவா, இடி இடிக்கிறதுனால இல்லை மின்னல் வெட்டுறதுனால கூட இந்த மாதிரி தீ பிடிக்க சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதனால கூட காஞ்சலெல்லாம் உரசி தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. பட் இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ மழை பெஞ்சுதோ அப்போ வந்து இந்த டேமேஜ்லாம் கம்மி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பட் மேன்மேட் அப்படிங்கிறது வந்து நம்ம சிகரெட்டு இல்லைனா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு இக்னேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியலை வந்து நம்ம காட்டுக்குள்ளே கொளுத்தி போட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகிரும்னா தீ பிடிச்சிரும். ஓகே, தென் அதுக்கான ஃபாரஸ்ட் டைப்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஃபயரில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஃபயர். ஓகேவா, இது வந்து ப்ரைமரி ஃபயர். இது எப்படின்னா கிரவுண்டு இருக்குது அப்படின்னா கிரவுண்டோடைய இதுலேயே அலாங்காக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, தென் அண்டர் கிரவுண்ட் ஃபயர்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லோ இன்டென்சிட்டியில் இருக்கிற ஃபயர் தான் அண்டர் கிரவுண்ட் ஃபயர். இது என்னென்னா சர்ஃபேஸ் லேயர் இருக்கும் இல்லையா, இப்போ காட்டில் ஃபஸ்ட்டு லேயர் இருக்குதுன்னா அதில் நிறைய காஞ்ச இலைகள்லாம் இருக்கும். அந்த காஞ்ச லேயரை தவிர அதுக்கு கீழே உள்ள பினித் லேயர் ஆர்கானிக் லேயரை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் இது. ஓகேவா, இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபயர். தென் இது வந்து அண்டர் கிரவுண்டில் எப்போ வந்து ஃபுல்லாக ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்போ தான் வரும். இது சர்ஃபேஸ்லேருந்து சம் ஃபியூ மீட்டர்ஸ்க்கு சர்ஃபேஸ்லேருந்து கீழே வரைக்கும் பர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ஓகேவா, தென் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகும். இது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கண்டுபிடிக்கிறது டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். தென் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, தென் இந்த மாதிரி தீ பிடிச்சது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாத கணக்காக கூட எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வெஜிடேஷன் அதாவது காட்டில் உள்ள எல்லா வளங்களையும் அழிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னென்னா கிரவுண்ட் ஃபயர். ஓகேவா, ஆக்சுவலி கிரவுண்ட் ஃபயர்னா என்ன, அண்டர் கிரவுண்ட் ஃபயர்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு கிளியரான டெஃபினேஷன் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. பட் கிரவுண்ட் ஃபயர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போ வந்து சப்சர்ஃபேஸ் ஆர்கானிக் லேயர் வந்து எரியுதோ அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஃபயர்ன்றாங்க. ஓகே, தென் கிரவுண்ட் ஃபயர்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சில நேரத்தில் இப்படி ட்ரீ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரீயோட மேலே மட்டும் தீ பிடிச்சி எரியும், அதுதான் கிரவுண்ட் ஃபயருங்கிறாங்க. இல்லைனா ஷ்ரப்பு பர்ன்றாங்க. இது வந்து சர்ஃபேஸ் ஃபயர் கூட சேர்ந்தது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இது வந்து ரொம்ப டேஞ்சரானது, அதுவும் முக்கியமாக கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் அப்படின்றாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ரெசனஸ் மெட்டீரியல் இருக்கும், அது ஒன்றுக்கு ஒன்று இப்படி கோனிஃபரஸ் இடிச்சுக்கும் போது தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்போ பயங்கரமாக தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, தென் ஃபயர் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் ஃபயர் ஸ்டார்ம்ஸ்ங்கிறாங்க. எப்போ வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகி ஏரும் அந்த இடத்துல ரொம்ப ரஷ் ஆகுதோ அப்போ வந்து ஃபயர் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஃபயர் ரொம்ப க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ ஃபயர் ஸ்டார்ம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு நிறைய ஏர் சேரும்போது கூட கொஞ்சம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஒரு பெரிய ஸ்டார்ம் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு புயல் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிரும். ஓகே, அப்போது அந்த ஸ்டாமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு பயங்கர வெக்கையாக இருக்குமாமா. ஓகேவா, தென் இதுக்கான மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் தான் முக்கியமான மெஷர். ஏன்னா ஒரு காடு அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை போய் காப்பாற்றணும்னா எப்படினாலும் நமக்கு லாஸ் தான். ஸோ ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப இது அப்படின்றாங்க. தென் ஃபயர் பிரேக்ஸ், ஃபயர் லைன்ஸ் வந்து இருக்கணும். எதெல்லாம் வந்து தீ பிடிக்கிற மாதிரி விஷயம் இருக்குமோ அதெல்லாம் அதை விட தள்ளி வைக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இல்லை ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்கிற பவுண்டரியில் ஏதாச்சும் தீ பிடிக்கிற மாதிரி ட்ரை லீவ்ஸ், லிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து மூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ தீ பிடிச்சது அப்படின்னா ஃபாரஸ்ட்டோடைய ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் ஏதாச்சும் இருக்கணும், இப்படி சீக்கிரமாக பரவிடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது தீ பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்ல, ஈஸியாக எரியக்கூடிய விஷயத்த வந்து ஃபாரஸ்ட் கிட்ட வந்து தள்ளியே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து அதோட சோர்ஸை நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா சேஃப்டி ப்ராக்டிசஸ் வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் பிடிக்கும் போது அதுக்கான ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், தென் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கணும். இதில் வந்து நம்ம நிறையா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி நான் ட்ராவலில் இருந்தேன், அதனால தான் அந்த நியூஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கும் அப்படி தான். பட் நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்குள்ள நியூஸ் வந்து மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.